ஆனால் இப்போ இருக்கிற கள நிர்வாகத்தில் அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதோட கரெக்டான வேல்யூ வந்து நம்மளுக்கு இப்போ தெரியாது, தேர்தல் முடிவில் தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது திமுக ஒரு கூட்டணியும், தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், நான்காவதாக எப்பொழுதும் நாம் தமிழர் சீமான் அவர் ஒரு 4 முனை போட்டியாக நம்ம பார்க்கும்போது இந்த சூழலில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கிடைக்கும். அடுத்த கூட்டணி பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா அதிமுகவோட இணைந்து ஆளும் கட்சியை வீழ்த்துற கூட்டணியில் இருந்துன்னா கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது 2 தான் பாசிபிலிட்டி. இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவும் பாமகவும் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பார்கள். ஆளும் கட்சியை வீழ்த்துறதுக்கு பெரும்பாலும் அதிமுக தாவேகாவுடன் கைகோர்ப்பது சாதகமாக அமையன்றது தான் கள ஆய்வும் கடந்த தேர்தல் முடிவுகளும் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. எலெக்ஷன் நேரத்தில் கூட்டணிகள் மாறலாம், வேட்பாளர்களை பொறுத்தும் இந்த கருத்து கணிப்பு மாறலாம். நம்ம அப்பவும் ஒரு கருத்து கணிப்பு வந்து ஒரு தெளிவான கருத்து கணிப்பு இருக்கும், இது முந்தைய கருத்து கணிப்பு.